Now we are discussing genome sequence and plant genome projects. Genome sequence na ungalku theriyumpa genome adina enadhu genes only selected these characters of that the organism. So ஒரு ஆர்கானிசத்தோட கேரக்டர்ஸை செலக்ட் பண்ணுறது எது தான்? ஜீன் தான். இது நெட்டையாக வளரணுமா, குட்டையாக வளரணுமா, தடிமனாக வளரணுமா, எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறது அதில் இருக்க ஜீன்ஸ் தான். ஸோ அந்த ஜீன் வந்து மேபி எதுனாலும் இருக்கலாம். நியூக்ளியர் ஜீனமாக இருக்கலாம், மைட்டோகாண்ட்ரியாலாக இருக்கலாம். ஏன்னா அதில் இருக்க பிளான்ட் பார்ட்ஸை பொறுத்து தான். பாக்டீரியல் ஜீனாக இருக்கலாம், பிளாஸ்மிட் ஜீனாக இருக்கலாம். ஸோ இட்ஸ் மேபி திஸ். ஸோ genome many plants contain both functional. எல்லா ஜீன்ஸுமே பிளான்ட்ஸை பொறுத்தளவு ஃபங்க்ஷனலாக தான் இருக்கும். சப்போஸ் நான் எக்ஸ்பிரசிவ் டிஎன்ஏ இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஃபார் ப்ரோட்டீன்ஸ். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஎன்ஏ ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீனோம் ப்ராஜெக்ட் எதுக்காக அப்படின்னா இட்ஸ் ஹோல் ஜீனோம் ஆஃப் த பிளான்ட். ஸோ இப்போ பிளான்ட்லேருந்து ஒரு ஜீனை எடுத்து அனலைஸ் பண்ணி ஸோ அதில் அதர் பிளான்ட்ஸ்க்கு ஏதாவது புதுசாக உருவாக்க முடியுமா, அதர் பிளான்ட்ஸ் ஏதாவது கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் என்னது அப்படின்னா ஜீனோம் ப்ராஜெக்ட். ஸோ ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸ் ஹஸ் ஸோ ஃபார் அண்டர்டேக்கன் கிளாண்டோமோனஸ்லேருந்து எடுத்திருக்காங்க, ஆல்கேலேருந்து எடுத்திருக்காங்க. அதான் ஆல்கேலேருந்து எடுத்து பார்த்ததுல தான் ப்ரோட்டீன் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. சிங்கிள் செல் ப்ரோட்டீன் தட் இஸ் கால்ட் ஸ்பைருலினா. அதான் என்னது அப்படின்னா ஸ்பைருலினாவை பற்றி முதல்ல பார்த்தோம். ஓகேயா? ஸோ ரைஸு மெய்ஸு இப்போ முந்தி மாதிரியெல்லாம் கிடையாது. ரைஸ் வந்து ஒரே ஒரு ரைஸ்லாம் கொண்டு வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் வந்துருச்சு. ஸோ எல்லாமே ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸை வச்சு பண்ணது தான். ஜீனோம் கண்டென்ட் ஆஃப் ஆர்கானிசம், ஒரு ஆர்கானிசத்தோட பேஸ் பேஸ் இருக்குல்லையே அடினைன் குவானின் சைட்டோசின், அதை சேஞ்ச் பண்ணி தான் இது எல்லாமே நடக்குது. ஸோ எக்ஸ்பிரஸ் இட் இஸ் சி வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா சி வேல்யூ. ஜீனோம் செக்வென்ஸ் அப்படிங்கிறது ஒரு லொக்கேஷன் ஆஃப் ஜீன்ஸ். ஒரு டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. இதான் டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸு இந்த டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸில் என்டையர் டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸில் இந்த லொக்கேஷன் ஆஃப் த ஜீன்ஸ், இந்த ஜீன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் என்னதுன்னா ஜீனோம் சீக்வென்ஸ். ஸோ எவல்யூட்டரி எவல்யூட்டரி பேட்டர்ன் அசஸ்டு யூஸிங் டிஎன்ஏ. எவல்யூட்டரி பேட்டர்ன் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ பரிணாம வளர்ச்சிப்படி பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏவை வந்து பிளான்ட் டேக்ஸாக டிஃப்ரெண்ட் பிளான்ட் டேக்ஸாக இப்போ மாமரம் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு மாமரம் மட்டும் ஒரே வகையான மாம்பழத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் அந்த ஒரே வகையான மாம்பழத்தோட ஜீன்லேருந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திஸ் மேங்கோஸை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், ரெண்டு ஜீனையும் மேட் பண்ணணும். ஓகேயா? ஸோ அது மேட் பண்ணும்போது புதுசாக ஒரு வகையான பிளான்ட் வந்து உருவாகும். அண்ட் டிஃப்ரெண்ட் பிளான்ட் டேக்ஸாக இஸ் அசஸ் யூஸிங் டிஎன்ஏ கண்டென்ட். அதில் இருக்க டிஎன்ஏ கண்டென்ட்டில் சிமிலாரிட்டிஸ் எதெல்லாம் தன்மைகள்லாம் ஒத்து இருக்குது, எந்தெந்த தன்மைகள்லாம் வேறுபாடாக இருக்குது, எந்தெந்த டிஎன்ஏ செக்வென்ஸ்லாம் ஒன்று போல் இருக்குது, எந்தெந்த டிஎன்ஏ செக்வென்ஸ்லாம் வேறுபாடாக இருக்குது. இப்போ இது ஒரு மாங்காய் மரம், ஸோ இது ஒரு மாங்காய் மரம், இது ஒரு மாங்காய் மரம் அப்படின்னு வச்சுட்டோன்னா இதில் என்னென்ன ரெண்டுக்கும் என்னென்ன வேறுபாடு இருக்குது, ரெண்டுக்கும் என்ன ஒத்துமை இருக்குது. அப்போ அந்த வேறுபாடை வச்சு என்ன செய்கிறது அப்படின்னா புதுசாக ஒன்று உருவாக்குறது. அதான் என்னது அப்படின்னா பேஸ்ட் ஆன் சச் அனலைசிஸ் டாக்ஸ்டா ரிலேஷன்ஷிப் இண்டிகேட்டட் கிளாடோகிராம். ஸோ ஸ்பீசிஸ் வேறு இருக்கும் ஆனால் ஜீனஸ் ஒன்றா இருக்கும். Genetic difference between the two taxa, it is also and modernity of taxa in respect to one another. So இது நம்ம ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 5ல் படிச்சிருப்போம். ஸோ இப்போ ஜீனோம் எடிட்டிங் ஆன் கிறிஸ்பியர் CAS9. கிறிஸ்பியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ புதுசாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு பிளான்ட்டை உருவாக்கணும். CRISPR கிறிஸ்பர் CAS9. ஸோ இது வந்து எடிட்டிங் குரூப் டெக்னாலஜிஸ். இப்போ நம்ம எப்படி ஒரு எழுத்தை சேஞ்ச் பண்ணுறோம் அதே மாதிரி டிஎன்ஏ இருக்க செக்வென்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ தட் எபிலிட்டி டு சேஞ்ச் ஆன் ஆர்கானிசம் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், எபிலிட்டி டு சேஞ்ச் ஆன் ஆர்கானிசத்தோட டிஎன்ஏவே சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ என்ன சேஞ்ச் பண்ணோன்னா என்னத்தோம், ஒன்று ரிமூவ் பண்ணணும், இல்லை ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லை ஆட் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒன்று செய்ய போகிறோம். அல்டர்னேஷன் ஆஃப் அந்த இதில் ஏற்கனவே நார்மலாக இருக்கிற டிஎன்ஏல ஏதாவது ஒன்று நம்ம அல்டர்னேஷன் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேயா? ஸோ அலோ த ஜெனடிக் டு ஆட் ஒன்று என்ன செய்யலாம்,
ஒன்று ஒரு டிஎன்ஏவும் இன்னொரு டிஎன்ஏவோட சேர்க்கலாம், இல்லை அந்த டிஎன்ஏவை என்ன செய்யலாம், ரிமூவ் பண்ணலாம், ஆர் அல்டர் பண்ணலாம் பர்டிகுலர் லொக்கேஷன்ஸ் ஆஃப் ஜீனோம். செவரல் அப்ரோச்சஸ் வந்து இதுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா recent one is known as CRISPR-Cas9, so which is short form. Clustered regularly interspaced short palindromic repeats. Do you know this palindromic repeats? ஏற்கனவே பார்த்தோம் palindromic repeats மலையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, மலையாளம் palindromic repeats பார்த்தோமா, மலையாளம் MALAYALAM மலையாளம் பார்த்தோமா. அந்த பாலியோட்ரோமிக் ரிப்பீட்ஸில் மறுபடியும் இங்கிட்டிருந்து வாச்சாலும் இதே லிட்டர்ஸ் தான் வரும். எப்படி வாச்சாலும் முதலிருந்து வாச்சாலும் இங்கிட்டிருந்து வாச்சாலும் அதுதான், அங்கிட்டிருந்து வாச்சாலும் அதுதான். ஓகேயா? ஸோ அந்த பாலியோட்ரோமிக் ரிப்பீட்ஸ்லேருந்து என்ன செஞ்சாங்கன்னா கிறிஸ்பர் அசோசியேட்டட் ப்ரோட்டீன் 9லேருந்து எடுத்தாங்க. ஸோ இந்த சிஸ்டம் என்ன ஆச்சு அப்படின்னா லாட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருச்சு சயின்டிஸ்ட்டுக்கு. ஏன் அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் ஃபாஸ்டர், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக வளர்ந்துச்சு, ரொம்ப சீப்பராக இருந்துச்சு. அப்போ ரொம்ப வேகமாக வளரப்போ அதோட உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ரொம்ப சீப்பராகிடும், வேலை வந்து செஞ்சிடும், ரீப்பாயிரும், மோர் அக்யூரேட், ஓகே, அண்ட் மோர் எஃபிஷியன்ட் தென் அதர் எக்ஸிஸ்டிங் ஜீனோம் எடிட்டிங் மெத்தட்ஸ். மற்ற மெத்தட்ஸை விட இது ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ கிறிஸ்பிஆர் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு ரைஸ் வகை, ஓகே, அரிசியோட ஒரு வகை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஸோ ரைஸை எடுத்து யூஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் த ஃபெசிபிலிட்டி ஆஃப் கிறிஸ்பிஆர் மெடிடேட்டட் டு டார்கெட்டட் மியூட்டோஜெனிசிஸ். ஸோ ஒரு ஜீனை எடுத்துகிட்டு ஒரு ரைஸில் இருந்து முந்தியெல்லாம் ஒரே ஒரு வகையான ரைஸாக இருந்துச்சு. ஸோ அந்த செடியிலேருந்து ஒரே ஒரு ஜீனை எடுத்து மியூட்டேட் பண்ணாங்க. இந்த ஜீன் எடிட்டிங் டூல் இஸ் கிறிஸ்பர். அது பேர் என்ன அப்படின்னா கிறிஸ்பர். ஸோ மேக்கிங் ஹைப்ரிட் ரைஸ் வெரைட்டிஸ் வந்து நிறையா வந்துச்சு. அதோட சீட்லேருந்து நிறையா எடுத்து பண்ணாங்க. ஸோ இமாட்ஸ் அண்டு வெங்கடேஷன், சுந்தரேசன் அண்ட் கோலிகோஸ் அவங்களாம் என்ன செஞ்சாங்க, அவங்களோட காலேஜ் மெட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஸ்டடி பண்ணாங்க. ரீஇன்ஜினியர் டு திஸ் ரைஸ் டு ஸ்விட்ச் இட் செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் மோட். செக்ஷுவல் மோட்லேயும் பண்ணாங்க, ஏசெக்ஷுவல் மோட்லேயும் பண்ணாங்க. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிறிஸ்பர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு ரைஸோட ஒரு டைப்பு. ஸோ என்ன செஞ்சுருக்காங்க, எப்படி டிஎன்ஏவை என்ன செஞ்சுருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்கானிசம் எது அப்படின்னா ரைஸ். ஓகே, ஸோ ஜீனோம் எடிட்டிங் அப்படிங்கிறது என்ன செய்யணும், ஆட் பண்ணணும், இல்லை ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா என்ன செய்யணும், லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா RNA இன்டர்ஃபரன்ஸ் RNAi. ஸோ இப்போ என்ன அப்படின்னா எல்லா கேரக்டர்ஸும் ஒன்று போல் அமையாது டிஎன்ஏல. ஓகே, ஸோ ஆல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் ஆர் ரிசல்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ். ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஜீன்ஸ் இருக்கும். முகத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த சதைகளுக்கு தகுந்த மாதிரி தான் ஜீன்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஆர்கானிசம், ஆல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா, ஒரு மாமரம் இருக்குது, இல்லை ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லோ கலராக இருக்குன்னா அதுக்கு ஒரு ஜீன் இருக்கும், புளிப்பாக இருக்குன்னா அதுக்கு ஒரு ஜீன் இருக்கும். ஸோ எக்ஸ்பிரஸ் அ டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ். ஒவ்வொன்றுமே சேர்ந்து தான் என்ன செய்யுது, ஒரு பழமாக ஒரு மரமாக உருவாகும். or regions of nuclear DNA. So this expressions involves, இந்த எக்ஸ்பிரஷன்ஸில் எப்படி வருது அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் மூலியமாக தான் வருது. டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா காப்பிங் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். இப்போ காப்பிங் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஒன் ஸ்டாண்ட் டு திஸ் அதர் ஸ்டாண்ட், ஒரு ஸ்டாண்ட்லேருந்து ஒரு டிஎன்ஏலேருந்து அதர் ஸ்டாண்டுக்கு போகும். of the DNA by RNA called the sense strand. அது என்ன சொல்லுவாங்க, sense strand. So this RNA என்ன செய்வாங்க அப்படின்னா straight away சைட்டோபிளாசத்துக்கு டைரெக்டாக போகும். this process is translation. transcription அப்படிங்கிறது என்னது அப்படின்னா copying of genetic information one strand of DNA by RNA. டிஎன்ஏலேருந்து RNAவாக மாறுறது டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திஸ் RNA இப்போ உருவாயிருக்கலையா, டிரான்ஸ்கிரிப்ஷன் உருவான RNA cannot be straight away நேராக வந்து சைட்டோபிளாஸில் போகாமல் undertake a process of translation. So most suitable translation brings about this protein synthesis. Maximum protein synthesis அப்போ தான் இது நடக்கும். ஒன் ஆஃப் த மெயின் ஐட்டம்ஸ் இஸ் ரிமூவ்ட். RNA ஸ்டாண்டில் என்னது அப்படின்னா இன்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க.
ஸோ இன்ட்ரான்ஸ் என்ன செஞ்சிடும், இன்ட்ரான்ஸ் எக்ஸ்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா ஆர்என்ஏல. ஸோ அதில் இன்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். ஆல் திஸ் சேஞ்சஸ் பிஃபோர் டிரான்ஸ்லேஷன் நார்மலி டேக்ஸ் பிளேஸ். டிஎன்ஏ என்ன செஞ்சிடும், சைலன்ஸ் ஆகிடும். டிஎன்ஏ என்ன செஞ்சிடும், எந்த ஆக்டிவேஷன் கொடுக்காம இருக்கும். அப்போ தேர் இஸ் ஆன் ஆர்என்ஏ பாத்வேஸ். ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஆர்என்ஏ மாலிகூல்ஸ் இன்குபேட் த ஜீன் எக்ஸ்பிரஷன். ஜீனோட எக்ஸ்பிரஷன் என்ன செஞ்சிடும், குறைச்சிரும். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா நியூட்ரலைசிங் திஸ் டார்கெட்டட் எம்ஆர்என்ஏ மாலிகூல்ஸ். நியூட்ரலைஸ் பண்ணும், எம்ஆர்என்ஏவை என்ன செய்யும், நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ தேர் சிம்பிளிஃபைடு. ஸோ இதோட சிம்பிளிஃபைடு மாடல் என்ன பார்க்கலாம்னா 2 steps is evolving ribonuclease enzyme. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யும் அப்படின்னா ட்ரிகர் ஆர்என்ஏ என்ன செய்யும், டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஆர் எம்ஐஆர்என்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். அப்போ ஷார்ட் இன்டர்ஃபரன்ஸும் நடக்கும். RNA is 2 enzymes called this diazer and trazo. RNA 2 enzymes என்னது அப்படின்னா diazer and trazo. ஸோ the second stepல என்ன செய்யணும்னா siRNA loaded this effector complexக்குள்ளே போகும். Unwounded single stranded RNA hybridates with the mRNA messenger RNAக்கு போய் seen in the plant feeding nematodes. இதில் பார்க்கலாம். nematodes வந்து சாப்பிடும் இல்லையா, அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா மரத்தில், அப்போ வந்து நம்ம இதை அப்சர்வ் பண்ணலாம்.